ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன மினி vlog பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மாட்டு பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பொங்கல் வச்சு படித்து சாமி கும்பிட்டோன்னு தான் பார்க்க போறீங்க. காலையில எழுந்து குளிச்சுட்டு கேஸ் எல்லாம் கழுவி குங்குமம் மஞ்சள் வந்து வச்சுட்டேன். கேஸுக்கும் செவத்துக்கும் வச்சுட்டு நான் வைக்கிற பொங்கல் வந்து நல்லபடியாக வந்து பொங்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி மனசார வேண்டிட்டு பொங்கல் பானையை வந்து வச்சுட்டேன். பானை கிடையாது, குண்டா தான், நம்ம வீட்டில் இருக்கிற சில்வர் குண்டா வந்து வச்சுட்டேன். இதே நம்ம ஊர்ல இருந்தா வெளியே வந்து அடுப்பில் வச்சு நல்லா கொண்டாடி இருக்கலாம். அதுதான் ஒரு பொங்கல் வைபாவே இருந்திருக்கும். ஆனால் வந்து நம்ம சிட்டியில் இருக்கிறதுனால கேஸில் தான் வைக்க முடியும். கேஸ்ல வச்சுட்டேன். வாசல் குட்டியா இருக்கிறதுனால எந்த மாதிரி கோலம் போறதுனே தெரியாம 2 நாளா வந்து கோலம் போட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு கோலம் போடுற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. அதனால சிம்பிளா வந்து கோலம் போட்டுட்டு பொங்கலுக்கு வந்து பொங்கி வந்துச்சு. அரிசி எல்லாம் போட்டு பொங்கலை வந்து நல்லபடியா கிண்டி எடுத்துட்டு போயிட்டு வெளியே வச்சுதான் வந்து படையல் போட்டேன். எங்க வீட்டுக்கார் வந்து பூஜை போட்டுட்டாரு. எங்க அம்மாங்க வீட்டுல பாத்தீங்கன்னா மஞ்சள், அதுக்கப்புறமா வந்து புள்ளையார் பிடிச்சி வச்சு சாமி கும்பிடுவாங்க, கருவெல்லாம் வச்சு. ஆனா இங்க வந்து எங்களுக்கு பொங்கல் வைக்கிறதே வழக்கம் இல்லாததுனால இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால செவத்துக்கு மட்டும் போட்டு வச்சு விளக்கு வச்சு வந்து சாமி கும்பிட்டோம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து பூஜை பண்ணி முடிச்சிட்டோம். பூஜை பண்ணி முடிச்சதும் வந்து எல்லாரும் வந்து பொங்கல் காலையில பிரேக்ஃபாஸ்டே எல்லாரும் அதுதான் சாப்பிட்டோம். நானும் அதே தான் சாப்பிட்டேன். இந்த வருஷம் வந்து நாங்க 3 பேரா வந்து இந்த பொங்கலை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்த வருஷம் எங்க ஃபேமிலியில இன்னொருத்தர் ஆட் ஆயிடுவாங்க. குட்டி ஏஞ்சலோ குட்டி பிரின்சஸோ அது எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். பட் ஆனா ஏஞ்சலா இருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்களும் வேண்டிக்கோங்க, ஒரு குட்டி ஏஞ்சல் வந்து எனக்கு பொண்ணா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மினி vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பை, நெக்ஸ்ட் மினி vlogல பார்க்கலாம்.